அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கிறோம். ஸோ பல்வேறுபட்ட ஆளுமைகளை இந்த நிகழ்ச்சியினூடாக இனம் கண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு கதையோ அல்லது சம்பவமோ இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கும், அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு நமக்கு வருகை தந்திருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா இஸ்பஹான் சஃபர்தீன் அவர்கள். அதாவது அவர்களை பற்றின பல விடயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னுக்கு அவருக்கு ஒரு சலாம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், வாலைக்கும் சலாம். சோமாய்க்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நம்ம இன்றைய நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான ஒரு கலந்துரையாடல பேசலாம் அப்படின்னு இருக்கேன். குறிப்பா நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறீங்க, அதே மாதிரி இணைய பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களுக்கு பல இடங்கள்ல செயலமர்களை நடத்திட்டு வரீங்க. குறிப்பா இன்றைக்கு அவங்க டிஜிட்டல் ஒரு யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல நம்மளுடைய பணங்களா இருக்கலாம், செல்வங்களா இருக்கலாம், அதை மறைச்சு வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர்ல வீட்டுக்குள்ளேயே வச்சுருவோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெருமதி இல்லாத விஷயம். தகவல், இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அது இன்றைக்கு உலகம் ஃபுல்லா திருடப்படுது. அதே மாதிரி இணைய மோசடிகள் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம எதிர்கொள்ளக்கூடிய நிறைய சவால்கள் இருக்கு. இதுல மோசடிகளையும் இந்த சவால்களையும் எப்படி நம்ம முதல்ல பிரிஞ்சு நமக்கு சரிபட்ட முறையில், அதாவது இதுதான் மோசடி, இது உண்மையானது, அதே மாதிரி இதுல இருந்து எவ்வாறு நம்ம தவிர்த்து கொள்ளலாம், இந்த மாதிரியான விடயங்கள்லாம் இருக்கு. இதை பற்றின ஒரு தெளிவூட்டல இந்த நிகழ்ச்சி அமையணும். அதுல முதல் கட்டமா இணைய மோசடி அப்படின்னா என்ன? ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். இணைய மோசடி என்று சொல்றதுக்கு முன்னால நான் நினைக்கிறேன் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த பீடிகையோட தொடங்கின நிலைமைன்னு நினைக்கிறேன். காரணம் என்னண்டா, நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல செல்வங்களை பாதுகாத்து வைத்த அந்த லொக்கர் என்கின்ற அந்த இடத்துல நான் தொடங்கினா, ஆரம்பத்துல அதாவது இப்ப எங்கட வீட்டுல இருக்கிற மூத்தவர்களை நாங்க எடுத்துக்கொண்டா அவங்க பௌதீக உலகத்துல மட்டும்தான் வாழ்ந்தாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம் அதாவது பிசிக்கல் வேர்ல்ட்ல வாழ்ந்தாங்கன்னு சொல்லி. ஆனா இப்ப டிஜிட்டல் வேர்ல்டு என்ற புதிய ஒரு உலகத்திலையும் வாழ்றாங்க. அப்படின்னா நாங்க ரெண்டு இடத்துல வாழ்றோம் இப்ப இருக்கிறவங்க. பிசிட்டல் நாங்க சுருக்கமா சொல்லுவோம், பிசிக்கல் பிளஸ் டிஜிட்டல். சோ இந்த பிசிட்டல் உலகத்துல வாழ்ற நேரம் இருக்கிற சவால்கள் அது இன்னும் விளங்குறதுக்கு சொல்றதாக இருந்தால், இப்ப நாங்க இலங்கையில ஒரு பிரஜையாக இருக்கிற நேரம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன், இலங்கை ஆழ்புல எல்லைக்குள்ள வாழ்றோம். எனவே நாங்க பாதுகாப்பாக இருக்கிறோம். ஏதாவது தொலைந்தால் இலங்கை எல்லை உள்ளுக்குத்தான் இருக்கும் என்றதோட நமக்கு ஒரு திருப்தி பட்டு கொள்ளலாம் அல்லது தேடிக்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இப்ப இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வாழ்ற நேரம் எங்கட சகல நடவடிக்கைகளும் எங்கட பிசிக்கல்ல என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி டிஜிட்டல்லையும் நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் உங்களை சந்திக்கணுமெண்டா, அவங்களோட பேசணுமெண்டா நேரடியா சந்திக்கிற முறைதான் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. உங்களை ஜூம்லையும் எனக்கு கதைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்ல கதைக்கலாம். இப்படி பல வழிகள்ல உங்களோட டிஜிட்டல்லையும் உங்களோட உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. அதே மத்த துறைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். பேங்கிங்காக இருந்தாலும் நேரடியாக பேங்குக்கு போற என்றதை தாண்டி நாங்க இப்ப ஆப்புகளுக்கு உள்ளால எங்கட டிரான்சாக்சன்களை எங்கட கொடுக்கல் வாங்கல்களை செய்யக்கூடிய ஒரு முறை நாங்க இப்ப பின்பற்றோம். அப்ப எல்லா தளங்கள்லையும் டிஜிட்டல் என்கிற அந்த உலகத்துள்ளுக்கு வாழ்றோம்ன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். இந்த டிஜிட்டல் உலகத்துள்ளுக்கு நாங்க எப்ப வாரோமோ அப்ப ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக மட்டும் நம்ம யோசிக்கலாது. நாங்க அங்க வந்தால் நாங்க டிஜிட்டல் சிட்டிசன். ஸோ டிஜிட்டல் சிட்டிசனாக நாங்க வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கலி நாங்க ஒரு உலக பிரஜையாக மாறிடுவோம். அதாவது நான் போடுற ஃபேஸ்புக்ல போடுற ஒரு போஸ்டுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளும் லைக் பண்ணலாம். எந்த பேங்க் டிரான்சாக்சன், எந்த வங்கி கொடுக்கல் வாங்கல்களை ரஷ்யாவில் இருக்கிற ஒருத்தரும் ஹேக் பண்ணலாம். எந்த ஸ்டேட்டஸ ஜப்பான்ல இருக்கிற ஒருத்தரும் பார்க்கலாம் என்கிற ஒரு உலகத்துல நாங்க வாழ்றோம் என்றால், இலங்கை பிரஜையாக இருக்கின்ற அதே நேரத்துல இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்களுக்கு வர்ற நேரம், இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள வர்ற நேரம் விளங்கிக் கொள்ளணும், நாங்க ஒரு உலக பிரஜை. எனவே இலங்கைக்குள்ள எங்களுடைய ஏதாவது தொலைஞ்சால் தேடிக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், இந்த இடத்துக்கு வந்த பிறகு எங்க போய் தேடுறது, யார் எடுத்திருப்பாங்க, அது காணாம போயிருக்குதா இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கும். அப்ப உலக பிரஜையாக நாங்க இருக்கிறோம் என்றதை நினைச்சு கொண்டுதான் யாரெல்லாம் பிளாட்ஃபார்முக்குள்ள வாராங்களோ டிஜிட்டலுக்கு, அப்ப நம்ம யோசிக்கணும் என்பது முதலாவது விஷயம். எனவே எங்களை சுத்தி
பௌதீக ரீதியாக இருக்கின்ற சவால்களை விட சவால்கள் அதிகமாக இருக்குது என்றதை விலை கொள்ளணும் என்றது முதலாவது விஷயம். அடுத்து நீங்க சொன்ன மாதிரி இணைய மோசடிகள் என்று வருகிற நேரமும் இந்த சவால்கள் இருக்குது, அதாவது சர்வதேச ரீதியான சவால்கள் இருக்குது என்ற உலக பிரஜை என்றதை நாங்க விலை கொள்ளணும். அடுத்தது நீங்க சொன்னீங்க தகவல்கள். இப்ப நாங்க வாழ்ற உலகம் வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜ், தகவல் உலகம். அதாவது ஆரம்பத்துல முதலாளித்துவம் சம்பந்தமாக பேசுற நேரம் சொத்து செல்வங்களை வச்சுட்டு இருந்தா தான் நாங்க முதலாளிகள்னு சொன்னோம். ஆனா இப்ப இன்ஃபர்மேஷன் கேபிட்டலிசம், தகவல் முதலாளியம். யார்கிட்ட கூடுதலாக தகவல் இருக்குதோ அவங்க தான் உலகத்தை ஆட்சி செய்யறாங்க, அவங்க தான் முதலாளிகள். எனவே இந்த தகவல்ன்றது நிறைய பேர் கேட்கிற கேள்விதான், நம்மளோட தகவலை வச்சு என்ன செய்யலாம், சாதாரணமா கேட்கிற ஒரு கேள்வி. பட் அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த தகவல்கள் தான் இன்றைக்கு செல்வம். அப்ப ஒரு தகவலை செல்வமாக பார்க்கணும் என்பது இரண்டாவது விஷயம். அப்ப உலக பிரஜை என்றது முதலாவது நாங்கள் விளைவிக்கணும் என்றது. இரண்டாவது, எங்கட ஒவ்வொருத்தருடைய தகவலும் என்றது செல்வம். எனவே இந்த செல்வங்கள் வெளியில அதிகம் போக 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 எங்கள்கிட்ட இருந்து செல்வம் குறைஞ்சு கொண்டு போகுது என்ற ஃபீலிங் வரணும், அந்த உணர்வு வரணும். அப்படி என்ன என்ன அர்த்தம்டா, இந்த தகவலை நீங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கடா என்ன இயக்கிறது உங்களுக்கு இலகு என்பதுதான் சிம்பிளான விஷயம், சுருக்கமான விஷயம். அப்படி என்றா எங்கட தகவல்கள் என்றது இன்றைக்கு பெருமதியான ஒன்று என்றதை விலை கொள்ளணும் என்றதை நான் உங்களோட பிடிஓட சம்பந்தப்படுத்தி சொல்ல நினைக்கிறேன். ஓகே, இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சமீபத்துல நீங்க கூட தொடர்ச்சியா அந்த அப்டேட் ஒன்று கொடுத்துட்டே இருந்தீங்க. என்னன்னா ஊடகவியலாளர்கள் அதே மாதிரி கொஞ்சம் பிரபலமானவர்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆகிடுச்சு. இப்ப இதுல வந்து சாதாரண ஒருத்தர் வந்து நார்மலா இப்ப மக்கள் மத்தியில் அறிமுகம் இல்லாத ஒருத்தருடைய இது ஹேக் ஆயிடுச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கோ தாமதமாகும். ஆனா சமூகத்துல ஒரு பெயரோட அந்தஸ்தோட இருக்கிறவங்களுடைய தகவல்கள் டக்குன்னு வந்து வெளியில வந்துடுச்சு, இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு அப்படின்றது உண்டு. ரெண்டாவது வந்து அவர்கள்ட்ட இருக்கிற அந்த கான்டாக்ட்ஸ், அதுவும் வந்து நிறைய பிரயோசனமான ஒரு விஷயமா இருக்கும். மூணாவது வந்து அவர்கள் இதுக்குள்ள எப்படி அகப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது படிச்ச சமூகமா இருக்கும், அதுல சமூகத்தில் உயர்ந்தவர்கள், தெரிய வந்த நிறைய பேரால் அறிமுகமானவர்கள் இந்த மாதிரி ஒரு மோசடிக்குள்ள இப்படி ஆகப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். நீங்க அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த கேள்வியும் சேர்த்து கேட்கிறேன். முதலாவது, ஒரு ஆளை நாம ஒரு வலைக்குள்ள சிக்க வைக்கணும் என்றால் அவரை பத்தின ஒரு தகவல், அவர் எப்படியான ஆள், அவருடைய டேஸ்ட் என்ன, விருப்பு வெறுப்புகள் என்ன, அவருடைய துறை என்ன, அவர் எதில் ஆக கூடுதலாக ஆர்வம் காட்டுவார் என்றதை முதலாவது ஐடென்டிஃபை, அதாவது அடையாளம் கண்டு கொள்ளணும் என்றது முதலாவது விஷயம். இங்க அதுதான் நடக்குது. நான் சொன்னேன் ஆரம்பத்துல தகவல்கள் என்று, அந்த தகவல்களை வைத்து இப்ப உதாரணத்துக்கு உங்களைத்தான் நான் அதாவது இந்த வலையுள்ளுக்கு மாட்ட வைக்கணும் என்று சொன்னால் முதல்ல உங்களை பத்தின ஒரு பார்வை எனக்கு இருக்கணும். அதாவது இதுக்கு சொல்லும்னாங்க டிஜிட்டல் ஐடென்டிட்டி என்று. அதாவது என்ன அடையாளம் என்று சொல்லுவோம், எங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் கிரியேட் ஆகி கொண்டு இருக்குது டிஜிட்டலுக்கு நாங்க வர்ற நேரம். அதை வைத்து கொண்டு அனலைஸ் பண்ணுவாங்க, இவருக்கு என்ன டேஸ்ட் இருக்குது, இவருக்கு என்ன கண்டக்ட் இருக்குது, யார் யாரோட தொடர்பு இருக்குது, இவர் எப்படியான ஆள் என்றதெல்லாம் ஸ்டடி பண்ணி கொள்வாங்க. இங்க நடக்கிற விஷயம் என்னென்றால், ஒரு ஆள்ட தகவல்கள் இப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அவரை மாட்ட வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு தூண்டில போடலாம். அப்ப இங்க என்ன நடந்தது என்றால், உண்மையில குறிப்பாக ஒருத்தர் ஒரு அரசியல் சார்ந்த ஆக கூடுதலான ஆர்வம் உள்ள ஒரு ஆளாக இருந்தால் அந்த அரசியல் கட்சி சார்ந்தோ அல்லது அந்த அரசியல் நபர் சார்ந்தோ என்ன செய்வாங்க, உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி இப்படி ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டினுக்கு நீங்க உங்களை நாங்க தெரிவு செய்திருக்கிறோம், நீங்க எங்களோட இந்த மீட்டிங்ல ஜாயின் ஆகிறதுக்கு ஜூம் லிங்க் கொண்டு நாங்க உங்களுக்கு அனுப்புறோம், நீங்க இந்த லிங்க் ஊடாக வந்து இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளலாம், அதுக்கு நாங்க உங்களுக்கு லிங்கையும் பாஸ்வேர்டையும் அனுப்புறோம் என்று ஒரு கோல் வரும். இப்ப நீங்க ஆன்சர் பண்ண பிறகு உண்மையில நீங்க அந்த கட்சி சார்ந்தோ அல்ல அந்த நபர் சார்ந்தோ விருப்பமுள்ள ஒரு ஆளாக இருந்தால் அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள முயற்சி செய்வீங்க, அல்லது ஒரு வாய்ப்பாக நீங்க பாப்பீங்க. அப்ப என்ன செய்வாங்க, அடுத்த கோல்ல உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருக்குது, பாஸ்வேர்டு அனுப்பியிருக்கு, கொஞ்சம் அந்த பாஸ்வேர்டை சொல்லுங்களே, அந்த நம்பரை வாசிங்களே என்று சொல்லுவாங்க. உண்மையில அது ஜூம் லிங்க் தனியாகவும் ஓடிபி லிங்க் தனியாகவும் தான் வரும். அதாவது ஓடிபி நம்பர்ஸாக உங்களுக்கு வந்ததை தான் ஜூம் பாஸ்வேர்டாக உங்களோட மைண்ட்ல பிக்ஸ் பண்றாங்க.
நீங்க என்ன செய்வீங்க, வந்திருக்கிறது வந்து ஜூமுக்கான ஒரு பாஸ்வேர்டுன்னு நினைச்சிட்டு அதை வாசிப்பீங்க. அது என்னண்டா ஓடிபி லிங்க், ஓடிபி பாஸ்வேர்டு, ஒன் டைம் பாஸ்வேர்டு. அப்ப அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை எடுக்கிறதுக்கு உங்களோட டேஸ்டை வைத்துக்கொண்டு உங்களை நெருங்கிறது என்பது இங்க நடக்கிற விஷயம். இதுல ஒன்று நான் அரசியல் சார்ந்து சொன்னேன். இன்னும் சிலருக்கு சமூக ஒற்றுமை சார்ந்த ஒரு கலந்துரையாடல் இருக்குதுன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. இன்னும் சிலருக்கு வங்கி, உங்களோட பேங்க், இந்த வங்கியிலிருந்து நாங்க பேசுறோம் என்று சொல்லி பேசுவாங்க. இன்னும் சிலருக்கு நாங்க வந்து ஒரு கெட் டுகெதர் செய்யறதுக்கு இருக்கிறோம், அதுக்காக வேண்டி பேசுறோம் என்று சொல்லி அந்தந்த நபர்களோட டேஸ்டுக்கு ஏற்ப, விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அவங்க கால் பண்ணி உங்கள்கிட்ட எடுக்க போறது என்னத்தைன்னா உங்களோட ஓடிபி நம்பர், உங்களோட ஓடிபி நம்பருக்காக வேண்டிதான் இந்த விஷயங்களை அவங்க உங்களோட டேஸ்டை வைத்து கொண்டு வருவாங்க. அப்ப இப்படி ஒரு முறையில தான் குறிப்பிட்ட அந்த நபர்களோட வாட்ஸ்அப்புகள் ஹேக் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப நான் அவதானிச்ச வகையில சிலருக்கு வந்திருக்கிற கோல், குறிப்பாக ஊடகவியலாளர்கள் சிலருக்கு வந்திருக்கிற கோல் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்தோ அரசியல் நபர் சார்ந்தோ ஒரு மீட்டிங் இருக்குது என்று வந்திருக்குது. இன்னும் சிலருக்கு சமூகம் சார்ந்த சில கலந்துரையாடல் இருக்குது, அதுக்காக வேண்டி உங்களுக்கு லிங்க் அனுப்பி இருக்கிறோம், ஓடிபி நம்பரை அந்த வழியில கேட்டிருக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பி எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு நாங்க சொல்ற பிஷிங் பிஷிங் அட்டாக். உங்களுக்கு அந்த மீன் பிடிக்கிற மாதிரி தான், கூகுள்ல போட்டு பிஷிங் மீன் பிடிக்கிற மாதிரி லிங்க் அனுப்பி உங்களோட டிவைஸ கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. இந்த மாதிரியான முறைகள்ல தான் இப்ப இந்த நபர்களோட வாட்ஸ்அப்புகள் ஹேக் பண்ணப்பட்டு அவங்களோட அவ்வளோ நம்பர்களுக்கும் இவங்களுக்கு தேவையான வகையில மெசேஜ்கள் அனுப்பப்பட்டிருக்குது. இப்ப நீங்க சொன்னீங்க சமூகத்துல முக்கியமான ஆக்கள் ஊடகவியலாளர்கள், உண்மையில அதுதான் அவங்களுக்கும் டார்கெட். என்னண்டா, யாரும் தனக்கு தேவை இருந்தா, சமூகத்துல நல்ல நிலையில இருக்கிறார்கள், தனக்கு தேவை இருந்தா போன் பண்ணி கேட்க மாட்டாங்க, சங்கடம் இருக்கும். காசு தேவைன்னா அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு சங்கடம் இருக்கும். அப்ப மெசேஜ் ஊடாக அனுப்புற நேரம் ரிசீவ் பண்றாங்க எப்படி யோசிப்பாரு, இவருக்கு கால் பண்ணி கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கிறதாலதான் மெசேஜ் அனுப்பி இருப்பாரு, ரைட்? என்னையே நம்பி கேட்டு இருக்கிறாரு இவ்வளவு முக்கியமான ஒரு ஆள் என்ற மைண்ட் செட் உங்களுக்குள்ள உருவாயிடும். அதுக்கு பிறகு அவரோட ரிக்வெஸ்டுக்கு நீங்க அதுக்கேற்ற மாதிரி காசு கேட்டா காசை நீங்க அனுப்புவீங்க. அப்படி சிலர் அனுப்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும் சிலர் ஒரு ஆளுக்கு 3 முறை சல்லி போட்டிருக்கிறாங்க, இன்னொரு ஆளுக்கு வந்து 1 முறை சல்லி போட்டிக்கிறாரு, காசு போட்டிக்கிறாரு, இப்படி எல்லாம் நடந்திருக்குது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒன்று முக்கியமான நபர்கள் என்று ஒன்று அவங்களை அவதானிச்சுக்கிறாங்க. 2வது அவங்களோட ஓடிபி நம்பர் எப்படி எடுக்கலாம் என்றதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வகையான கதைகளை ஜோடனை செய்து தான் இந்த வலைக்குள்ள அவங்கள சிக்க வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். ஒரு இடைவேளை இருக்கு. இடைவேளைக்கு அப்புறமா இஸ்பஹான் சர்ஃப்டின் அவங்க கிட்ட இருந்து இன்னும் பல தகவல்கள், இன்றைய இணைய மோசடிகள்ல நாம எவ்வாறு தவிர்ந்து கொண்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்வது தொடர்பாக நிறைய விடயங்களை பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு கொஃபீத் பிரமுகர் சீசன் 2 எங்களோட இணைந்திருக்கிறார் இஸ்பஹான் சரஃப்டின், மீடியா ட்ரைனர், ப்ரொடியூசர், அதே மாதிரி டிஜிட்டல்ல இருக்கிற பல பிரச்சனைகளை கோச் பண்ணக்கூடிய ஒரு நபர். பல பாடசாலைகளையும் நீங்க கலந்து மாணவர்களூடாக இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க என்றதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். அதே மாதிரி ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வு, அதே மாதிரி மத தலைவர்களுக்கான செயலமர்வுகளும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரீங்க. இப்ப அடுத்த விஷயமா நம்ம இதுல பேசிட்டே இருந்த விஷயத்துல இன்னும் பல கேள்விகள் இருக்கு. குறிப்பா இந்த மாதிரியான சூழல், இப்ப கரண்ட் சிச்சுவேஷன், இப்ப தற்காலத்துல இது வந்து எந்த அளவுக்கு சமூகத்துல ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு? நல்ல ஒரு கேள்வி. உண்மையில இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், இலங்கையில பல நிறுவனங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு நிறுவனம் தான் SLCert என்கிற நிறுவனம். இந்த CERT என்ற நிறுவனம் உலகத்துல பல நாடுகள் இருக்குது. அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ப முன்னுக்கோ பின்னுக்கோ அவங்களோட அந்த பேர்களை போட்டுக்கொள்வாங்க. இலங்கையில வந்து SLCert, ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம். இந்த நிறுவனம் இந்த மாதம் ஆரம்பத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டவங்க. அதுல அவங்க குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த த்ரெட்டோட சம்பந்தப்பட்ட, அச்சுறுத்தலோட சம்பந்தப்பட்ட 2000 முறைப்பாடுகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்குதாம் 2024 ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்குமான காலப்பாதியில. அதே நேரம் இந்த கடந்த சில மாதங்களுக்குள்ள அவங்களுக்கு 9500 குற்றச்செயல்களோட, இணைய குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதே நேரம் 981 முறைப்பாடுகள்
இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தோட சம்பந்தப்பட்ட இணையத்தை மையப்படுத்தி முறைப்பாடுகள் வந்திருக்கிறதாக சொல்றாங்க. அதே நேரம் இந்த ஸ்கேமோட சம்பந்தப்பட்ட 1600க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைச்சிருக்கிறதாக இந்த நிறுவனம் சொல்லுது. இப்ப இந்த ரிப்போர்ட்டை நாங்க வைத்து பார்க்கிற நேரம், இதுக்கு முந்தின வருடங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் ஒரு அதிகரிப்பு இருக்கிறதாக இவங்களோட இந்த தரவுகள் எங்களுக்கு சொல்லுது. எனவே நான் நினைக்கிறேன் கூடுதலான ஒரு விழிப்புணர்வும் இது தொடர்பான வாசிப்பும் அவசியமாகிறது ஒவ்வொரு தனிநபருக்கும் என்றது இதுல எங்களுக்கு தெளிவாகுது. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2 விஷயம் இருக்குது. அதாவது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி என்று சொல்றது வெளியிலிருந்து நமக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்றது செக்யூரிட்டி. சேஃப்டி என்ற ஒரு விஷயம். இந்த சேஃப்டி என்றது நம்மட வேலைகளை செய்யற நேரம், எங்கட கருவிகளை பயன்படுத்துற நேரம் தெளிவில்லாம, கவனம் இல்லாம, அல்லது எப்படி இதை பயன்படுத்தணும்னு தெரியாம நாங்க பயன்படுத்துற நேரம் வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து விபத்துகள்ல இருந்து பாதுகாத்துக் கொள்றது என்றதுக்கு சேஃப்டி என்று சொல்லுவோம். இப்ப இதுல இலங்கையை பொறுத்தவரையில, இந்த தனிநபர்கள் பாதிக்கப்படுறதை பொறுத்தவரையில நாங்க பார்த்தால் இந்த சேஃப்டியில் இருக்கிற பிரச்சனை தான் கூட. செக்யூரிட்டியில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை விட சேஃப்டி சார்ந்த அப்படின்னா என்ன விளங்குதாண்டா, நான் சொல்லுவோம் வல்னரபிள் அண்டு எங்களை நாங்களே ஊறுபடத்தக்க வகையில வைத்துக் கொள்றது, பாதிப்பு வரும் வகையில் எங்களை நாங்களே வைத்துக் கொள்றதும் எங்களோட கருவிகளை பயன்படுத்துறதும் என்றதுதான் அதிகமான பிரச்சனைக்கு காரணம். அப்ப எந்த பிரச்சனை என்று பார்த்தால், அதாவது தெளிவூட்டல் மிக முக்கியமாக இப்ப தேவைப்படுது. என்ன மாதிரி எங்கட கருவிகளை பயன்படுத்துறது, என்ன மாதிரி இணையத்துல நாங்க நடந்து கொள்ளணும், எங்க பிரச்சனை இருக்குது, பிரச்சனை வந்தா எங்க நாங்க முறைப்பாடு செய்யறது என்ற மாதிரியான விழிப்புணர்வுகள் தேவைப்படுகிற ஒரு நிலை இருக்குது என்றதை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்களுக்கு சொல்லுது. இதுதான் இப்ப இருக்கிற நிலவரம். இதுல 2 விஷயம் இருக்கு. இந்த முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தொழில்நுட்பத்தோட சம்பந்தப்பட்டதால இந்த மோசடி நடக்குது அப்படின்ற ஒரு விடயம் இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த தொழில்நுட்பத்தோட சம்பந்தப்படாது அப்படின்னா, பொதுவாக நம்ம இன்றைக்கு யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனை தவிர்த்து இருக்கிறது, அதே மாதிரி இணையத்தை தவிர்த்து இருக்கிறது அப்படின்னு. அது இல்லாத ஒரு சில மோசடிகள்ல மக்கள் அம்பிட்டாங்க. சில தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்ல இருந்து கால் பண்ணி, நீங்க வின் பண்ணிருக்கிறீங்க, எங்களுக்கு காசு போடுங்க, 25 லட்சம் வின் பண்ணிருக்கீங்க, 25,000 போடுங்க, இப்படியான தகவல்கள் நடந்தது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா இதை எங்க எப்படி முறைப்பாடு செய்யறது என்ற ஒரு சந்தேகம் பலருக்கு மத்தியில் பாதிக்கப்பட்டோம். சரி, போனது போகட்டும் என்று கடந்து போனது நிறைய இருக்கு. அதாலதான் இப்ப இதுல முறைப்பாடுகள் என்று இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகள், பதிவு செய்யப்படாம இன்னும் பல முறைப்பாடுகள் இருக்கு. ஏன்னா எங்க போய் முறைப்பாடு செய்யற உடனே சொல்லுவாங்க சைபர் கிரைம்ல போய் சொல்லுங்க அப்படின்றது. இல்ல அதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு மக்களுக்கு தேவை. அதை எப்படி கொடுக்குறது? உண்மையில இந்த இணையத்தோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பாக்குற நேரம் கடந்த வருடத்திலையும் அதுக்கு பிறகு 2024 ஆரம்பத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்தது. நீங்க சொன்ன மாதிரியான பிரச்சனை. அதாவது தபால் தலைமையகத்திலிருந்து ஒரு மெசேஜ் கொண்டு வரும் உங்களுக்கு. அந்த மெசேஜ் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொதி வந்திருக்குது, இந்த பொதியை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா 98 ரூபா சதங்கள்ல ஒரு கணக்கொண்டு போட்டு இதை நீங்க கட்டினால் உங்களுக்கு அந்த பொதி கிடைக்கும் என்றதுதான் அந்த தகவல். இந்த தகவலை வைத்துக்கொண்டு நிறைய பேர் அதுல வந்திருந்த லிங்குக்கு போய் 20,000 30,000 சொல்லி இழந்திருக்கிறாங்க. இப்படி நாட்டுல பல இடங்கள்ல இது மாதிரியான இந்த மோசடியில மாட்டி இருக்கிறாங்க. அதாவது இந்த தபால் தலைமையகத்திலிருந்து அனுப்பின மெசேஜ் என்றதை வைத்துக்கொண்டு நடந்த மோசடிகள். இது சம்பந்தமான முறைப்பாடுகள் எடுத்து பார்த்தா அதிகமானவர்கள் முறைப்பாடு செய்ய இல்லை. என்னண்டா 10,000க்கும் 20,000க்கும் 30,000க்கும் நம்ம போய் முறைப்பாடு செய்யறதா, 2,000 3,000க்கு எல்லாம் நம்ம போய் முறைப்பாடு செய்யறதா என்றத அது எவ்வளவு காலம் போகும் என்றது எல்லாத்தையும் வைத்து முறைப்பாடு செய்யாம இருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படியான ஏதாவது உங்களுக்கு ஸ்கேம் நடந்தால், நிதி மோசடிகளோ ஏதாவது மோசடிகள் நடந்தால் உங்களுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா என்றதுக்கு அப்பால கட்டாயம் முறைப்பாடு செய்யணும் என்றது இங்க நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். காரணம் என்னன்னா, நாட்டுல என்ன நடக்குது என்றது உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்ல இந்த துறை சார்ந்தவங்களுக்கோ விளங்கும் வார முறைப்பாடுகளை வைத்து. இல்லாட்டி பாதிக்கப்படுறவங்க பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. முறைப்பாடுகள் வராம இருந்தால் இங்கிருந்து செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்ய முடியாம போகும். எனவே முடிந்தளவு முறைப்பாடு செய்யறது என்றதை நாங்க வலியுறுத்துறோம். முறைப்பாடு செய்யுங்க. இப்படி முறைப்பாடு செய்யறதுக்கான இடங்கள் என்று வருகிற நேரம்
நீங்க சொன்ன மாதிரி வீட்டிலிருந்தே முறைப்பாடு செய்யறதுக்கான முறைகளை இப்ப அறிவிச்சுக்கிறாங்க. ரைட், டெல் ஐஜிபி என்று சொல்லி ஒன்று இருக்குது. அப்ப போலீஸுக்கு டிரெக்டாக இன்டர்நெட்ல போய் இணையதளத்துக்கு போய் டெல் ஐஜிபி என்ற அந்த சைட்டுக்கு போய் உங்களுக்கு முறைப்பாடு செய்யலாம். அப்படி ஒரு முறை இருக்குது. அது அல்லாம ஒவ்வொரு பிரச்சனை சார்ந்து முறையிடுறதுக்கு இடங்கள் இருக்குது. உங்களுக்கு சட்ட ரீதியான தேவை இருக்குதுன்னா அதுக்கு எங்க முறையிடலாம். உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடங்களாக இருந்தா எங்க முறைப்பாடு செய்யலாம். ரைட், மன ரீதியாக சில நேரங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தா இந்த இடங்கள்ல முறைப்பாடு செய்யலாம். ஏன்னா இன்றைக்கு அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. உளவியல் ரீதியான பாதிப்புகளும் சிறுவர்கள் பாதிக்கப்படுறது, பெண்கள் பாதிக்கப்படுறது என்ற பகுதியும் கூடுதலாக இருக்குது இணையத்தை மையப்படுத்தி. அதுக்கு எங்க முறையிடலாம் என்று வருகிற நேரம் சிறுவர்களுக்கான அதே நேரம் மகளிருக்கான ஒரு துணைக்களம் இருக்குது. அவங்களூடாக நிறைய ஹாட்லைன் நம்பர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நம்பர்ஸ்களுக்கு ஊடாக எங்களுக்கு முறைப்பாடு அளிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன இந்த SLCert நிறுவனம், இந்த நிறுவனத்திலும் முறைப்பாடு செய்யலாம். இவங்க டெக்னிக்கல் சப்போர்ட்டை தருவாங்க, தொழில்நுட்ப ரீதியான வழிகாட்டல்களை தருவாங்க. அது அல்லாம நிறைய தனியார் நிறுவனங்கள் அல்லது NGOக்கள் நிறைய இருக்கு. இந்த இணைய முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற நிறுவனங்கள், அதுல நான் பெயர்களை சொல்றதை விட இப்படியான நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அந்த நிறுவனங்களையும் எங்களுக்கு முறைப்பாடு அளிக்கலாம். சொல்ல வர விஷயம் என்னென்றால், முதலாவது முறைப்பாடு அளிக்க நீங்க தயங்காதீங்க. அது சின்ன தொகை தானே, பெரிய ஒரு தொகை இல்லையே, அல்லது நாங்க முறைப்பாடு செஞ்சா என்ன நடக்க போகுது என்ற மாதிரியான மனப்பதிவில் இருந்து கொண்டு முறைப்பாடு அளிக்காம இருக்காதீங்க. முறைப்பாடு அளிக்க முடிஞ்ச அளவு. அப்பதான் விளங்கும் செக்யூரிட்டி வைஸ், பாதுகாப்பு ரீதியாக என்ன மெக்கானிசம் மேற்கொள்ளலாம் என்று அந்தந்த தரப்பினர் யோசிப்பாங்க. அப்ப அந்த வகையில முதலாவது முறைப்பாடு அளிக்கணும். இரண்டாவது சில இடங்கள் இருக்கு, அந்த இடங்களுக்கு போய் நாங்க முறைப்பாடு அளிக்கலாம். அதுக்கான ஹாட்லைன்களும் இருக்கு, நம்பர்ஸ் இருக்குது, அதுகளூடாக நாங்க முறைப்பாடு அளிக்க முடியும். நிச்சயமா. அதே மாதிரி இன்னொரு கேள்வி குறிப்பா சமூக வலைதளங்களை டார்கெட் பண்ணி ஒரு சிஸ்டமா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாங்கள் தெரிஞ்ச நபர் மூலமா அவங்க நீங்க சொன்ன மாதிரி பிசிங் ஒரு வலை போட்டு தூண்டில் இருக்கு. அது இப்போ ஒரு தெளிவூட்டலாம் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சேஃப்டி இருங்க அப்படின்னு. ஆனா அதையும் மீறி சில இடத்துல இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க. சில சமூக வலைதளங்கள் ஊடாக போகிற மாதிரி தேவையில்லாத இணையதளங்களை யூஸ் பண்ணும்போது சில பாப்அப் வரும். இதனூடாகவும் அவர்களை முழுமையாக கண்காணிக்கப்படுற ஒரு சிஸ்டம் ஒரு கடத்துல இருந்தது. அது சம்பந்தமான சில தெளிவு. இணையதளங்களுக்கு நாங்க போற நேரம், இணையதளங்கள் என்று சொல்கிற நேரம், இணையதளங்கள் பாதுகாப்பாக இருக்குதா என்றதை முதல்ல பார்க்கணும். அதுல குறிப்பாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்றதாக இருந்தால் www. அதுக்கு பிறகு ஒரு பெயர் வரும், அதுக்கு பிறகு .com, .lk, .org, .net என்று வரும். எந்த ரீஜனுக்கு இருக்கோ அந்த ரீஜனுக்கு வரும். இப்படி வருகிறது. அதாவது www. ஒரு பேரோ ஏதோ ஒன்று பிறகு .com என்று வருகிற அந்த வளமையான முறைகள் இருக்குது. இப்படி வந்தால் ஓரளவு பாதுகாப்பு. இதுவே HTTPS அந்த பேரு .com, .lk ஒன்று வந்தால் இங்க S என்று வருது. HTTPS அந்த S என்று வந்திருந்தால் அது பாதுகாப்பானது. S வர இல்லை என்றால் அது பாதுகாப்பு அற்ற தளம். இரண்டாவது, ஒரு பூட்டு மார்க் இருக்கு முன்னுக்கு. அந்த பூட்டு மார்க் திறந்திருந்தால் பாதுகாப்பட்ட ஒரு இணையதளம், பூட்டு மார்க் மூடி இருந்தால் அது பாதுகாப்பான இணையதளம் என்பதை நாம கணிச்சு கொள்ளலாம். இதுக்கு நாங்க சொல்ற URL என்ன, இந்த URL சிலது வரும் www. இருக்காது, .com, .lk என்ற மாதிரியான வளமையான அந்த இதுவும் இருக்காது, ஒரு சின்ன கோடிங்காக மட்டும் வரும். இப்படியான சைட்டுகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா டார்க் சைட்ல இருந்து, டார்க் வெப்சைட்ல இருந்து உருவாக்கப்படுகின்ற ஷார்ட் லிங்க்ஸ். அப்ப இந்த மாதிரியான லிங்க்ஸ்கள் நிறைய வருது. இப்ப இந்த லிங்க்ஸ்களை வைத்துக்கொண்டு நாங்க பாதுகாப்பற்ற இணையதளங்களுக்கு போனால் அங்க இருந்து எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். ஒன்று நான் சொல்ற மேல்வேர், எங்களோட எல்லாத்தையும் வைரஸ் சொல்றது டீம் பொருட்கள் சொல்லுவோம். இப்படியான வைரஸ்கள்லையும் பல வகை இருக்குது. எக்கச்சக்கமான ஒன்று ட்ரோஜன் ஹோர்ஸ் இருக்குது, பிறகு இருக்குது நார்மல் மெல்வேர் இருக்குது, சில ஸ்பைவேர் இருக்குது, அட்வேர் இருக்குது. இப்படி பல வகையான வைரஸ் வகைகள் இருக்குது. இது இந்த ட்ரோஜன் ஹோர்ஸ்ன்றது ஆரம்ப காலத்துல கடும் ஃபேமஸா இருந்தது. அப்படி இருந்தா அந்த யுத்த காலத்துல பலகையால செய்யப்பட்ட குதிரை வடிவமைப்பான ஒரு
ஒரு பொருளுக்கு வீரர்கள் ஒளிந்து போயிருந்து தாக்குதல் என்றதான் ட்ரோஜன் ஹார்ஸ். இதே மாதிரி சில ஃபைலுக்கு ஒளிந்து வந்து தாக்குறது. இது கூடுதலாக இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு தான் வருவாங்க. ஓபன் பண்ண அப்ப இதுல என்ன நடக்கும்னா அந்த மாதிரி வைரஸ் வந்தால் இது குறிப்பா வர இந்த மாதிரியான பாதுகாப்பற்ற இணையதளங்கள் இருந்தால் அப்படி வந்தால் என்ன நடக்கும் என்றால் அந்த உங்களோட டிவைஸ் உங்களுக்கு சொந்தமான டிவைஸ் அந்த டிவைஸ நீங்க பயன்படுத்துறதாக இருந்தால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு காசு கட்டணும். உங்களோட கருவியையே உங்களோட டிவைஸையே நீங்க பாவிக்கிறதுக்கு இன்னொருவருக்கு காசு கட்டணும் என்ற நிலை வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். அப்ப இப்படியான ட்ரோஜன் ஹார்சஸ் இருக்குது. அதெல்லாம் அட்வேர் நீங்க சொன்ன மாதிரி பொப்பப் ஆகி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும். இதுக்கு சொல்ற அட்வேர் இப்படியான அட்வேர்கள் வந்து கொண்டு இருக்கும். இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரியே ஸ்பைவேர், உங்களை நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்க, இன்டர்நெட்ல என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்றாரு என்றது சம்பந்தமா உங்களை கண்காணிக்கிறது. இப்படி பல வகையில வரலாம். எனவே பாதுகாப்பான இணையதளம் எது என்பதை பார்த்து நம்ம போறது நல்லது. நிச்சயமா நம்ம அது சம்பந்தமா தொடர்ந்து பேச போறோம். இப்போ ஒரு இடைவேளை இருக்கு, இடைவேளைக்கு பிறகு அதுல இருந்து எப்படி எல்லாம் தப்பிச்சு கொள்ளலாம் போன்ற விடயங்களை பத்தி பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பல கேள்விகள் இருக்கு, இஸ்பஹான் அவர்கள்ட்ட பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம். கொஃபேத் பிரமுகர் சீசன் 2ல எங்க கூட இஸ்பஹான் பற்றி இணைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க, இன்ஃபர்மேஷன் எப்படியெல்லாம் வெளியில போகுது, எப்படி மோசடிக்கு உள்ளாகிறோம் அப்படின்றது. இதுல இன்னொரு கேள்வியா இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற சொசைட்டில வந்து பெரும்பான்மை இப்ப நகர்ப்புறங்களை அடிப்படையாக வச்சு வாழ்ற மக்கள் இதுல ஒரு தெளிவூட்டலோட இருக்காங்க. குறிப்பா அது அண்டிய பிரதேசங்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில இந்த மாதிரியான மோசடிகள் நடக்குது. அதுக்கான தீர்வு என்னன்றது அவர்கள் பெரும்பான்மை இதுல வந்து கருத்தில் கொள்றதில்லை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சம்பவமா அவங்க கடந்து போறாங்களே தவிர இதற்கான ஏற்பாடுகள் அப்போ அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு மோசடி இடம்பெற்று விட்டது. ஒருவேளை எங்களோட போன் வந்து ஹெக் ஆயிடுச்சு, இல்லை எங்களோட வாட்ஸ்அப் ஹெக் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம அதுக்கான மாற்று வழி என்ன செய்யறது, அதுல இருந்து எப்படி ரிகவர் ஆகுறது, இல்லைன்னா இப்படி எங்களோட டிவைஸ் வந்து ஹெக் பண்ணப்பட்டிருக்குன்னா அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணி அதுல இருந்து மாற்று வழியை கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு விடயம் இருக்கு. இதெல்லாம் எப்படி செய்யறது? கட்டாயமா முதலாவது விஷயம், நாங்க வளமையாக இந்த ரியாக்டிவ் சொசைட்டியாகத்தான் தொடர்ந்தும் இருக்கிறோம். நாங்க ப்ரோஆக்டிவ் சொசைட்டியாக வரமுந்தி எப்படி காத்துக்கொள்றது என்றது சம்பந்தமாக நாங்க தெளிவோடு இருக்கணும் என்றது முக்கியம். அப்ப முதலாவது எங்க பிரச்சனை வருது என்று பார்த்தால் இந்த கருவிகள், நாங்க சொல்ற இந்த டிவைசஸ். ரெண்டாவது எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா நெட்வொர்க். மூன்றாவது எங்க பிரச்சனை வருதுன்னா எங்களோட இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த 3 இடங்கள்லையும் தான் பிரச்சனை வரும். முதலாவது எங்க பிரச்சனை வருது, டிவைசஸ். இப்ப நாங்க பயன்படுத்துகின்ற இந்த டிவைஸுக்கு உள்ளாலதான் நாங்க உலகத்துக்கு வாரோம், இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு. இந்த டிவைஸுகள் எந்த அளவு தூரம் பாதுகாப்பாக இருக்குது, நாங்க எந்த அளவு தூரம் பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம் என்றது முக்கியமான ஒரு கேள்வி. அங்க இருந்துதான் நாங்க எங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அப்ப இந்த டிவைஸுகள் என்று வர்ற நேரம் குறிப்பாக நாங்க பாவிக்கிற ஸ்மார்ட் போன், இலங்கை எடுத்துக்கொண்டா அதிகமான ஸ்மார்ட் போன் பயன்படுத்தப்படுது. அதாவது 100க்கு 141% மொபைல் சிம் சப்ஸ்கிரிப்ஷன் எங்கட நாட்டில் இருக்குது. அப்ப இந்த மொபைல பாதுகாக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இதுல இந்த மொபைல பாதுகாக்கிற என்று வருகிற நேரம் அதுல முதலாவது நாங்க என்ன செய்வோம், ஒரு பேட்டர்ன் லொக்கோ அல்லது ஒரு பாஸ்வேர்டோ ஏதோ ஒன்று போட்டுக்கொள்வோம். இந்த பாஸ்வேர்ட் போடுற என்று வர்ற நேரம் உலகத்துல இப்ப ஒரு ஆய்வு செய்திருக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 என்ற இந்த நம்பர்ஸை பயன்படுத்துகிற பாஸ்வேர்டாக பயன்படுத்துகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, பாஸ்வேர்ட் என்றதையே பாஸ்வேர்டாக வைத்திருக்கிற எண்ணிக்கை அதிகமா. இது போன வாரம் கடந்த வாரம் ஒரு அறிக்கை வெளிவந்து இருக்குது. இது ரெண்டுன்னா அதிகமான பாஸ்வேர்ட் எல்லாம் தலைகீழாக போட்டு வச்சிருப்பாங்க, அல்லது அவங்களோட பர்சனல் விஷயங்களை பாஸ்வேர்டாக போட்டிருப்பாங்க. போன் நம்பர், ஐடி கார்டு நம்பர், பிறந்த டேட். அப்ப இது உண்மையில பாதுகாப்பு இல்லை என்றது எங்களுக்கு தெளிவா விளங்கி நாங்க சொல்லுவோம் பாதுகாப்பற்ற பாஸ்வேர்டுன்னு சொல்லி. முதலாவது பாஸ்வேர்டுன்னு சொல்றதே இல்லை. இப்ப பேசஸ் தான் சொல்றது. இந்த பாஸ்வேர்டு என்றது உடைக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துட்டது. இப்ப பாஸ் பேசஸ் தான் போடணும் என்று சொல்றது. இந்த பாஸ் பேசஸ் என்று சொல்ற நேரங்கள்ல குறிப்பாக
8 டிஜிட்டுக்கு மேல இருக்கணும். 8 இலக்கங்களோ அல்லது நம்பர்ஸோ இருக்கணும். அடுத்தது இலக்கங்கள் இருக்கணும், கேபிட்டல் சிம்பிள் இருக்கணும், அடையாளங்கள் இருக்கணும். ரைட்? அப்ப இந்த மாதிரி இருந்தால்தான் அது ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு. இப்ப இந்த ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்ட் போடணும் என்பது வரைக்கும் அறிவிக்க வேண்டிய தேவை இருக்குது. பாஸ்வேர்ட் போட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான பாஸ்வேர்டுன்றது ஆய்வே சொல்லுது. பாஸ்வேர்டு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறன்றதை பாக்குறதுக்கான தொழில்நுட்பம் இப்ப இருக்குது. நம்ம டைப் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். அப்ப பாதுகாப்பற்ற பாஸ்வேர்ட் முதலாவது விஷயம். ரெண்டாவது, இந்த பழைய ஆக்கள் மாதிரி ஏடிஎம் கார்டோட சேர்த்து நம்பரை வச்சு அனுப்புவாங்களே, அப்படித்தான் இருக்கும். கார்டு காணாம போனா நம்பரும் இருக்கும் என்ற மாதிரி நம்மளோட பாஸ்வேர்டு எல்லாம் யாருக்கும் எக்ஸஸ் ஆகக்கூடிய வகையில இருந்தால் அங்க பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்ப யாருக்கும் சொல்லக்கூடாது என்பது அடுத்த மிக முக்கியமான விஷயம். இந்த பாஸ்வேர்ட் போட்டு பயன்படுத்துகிற நேரம் நாங்க நிறைய ஆப்புகளை டவுன்லோட் பண்ணுவோம். நிறைய ஆப்புகள், அந்த ஆப்புகள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸா இருக்கும், 3ஆம் தரப்பு ஆப்பாக இருக்கும். இப்படியான ஆப்புகளால வர பிரச்சனைகள் அதிகம். இந்த ஆப்புகளை டவுன்லோட் பண்ற நேரம் நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும். அவன் ஒரு மெசேஜ் கேட்பான் எங்கள்கிட்ட அனுமதிக்க சொல்லி, எலோ ஓ டெனியண்டு. இதுல நாங்க எலோன்றதை கிளிக் பண்ணுவோம். என்னத்துக்கு எலோ கேட்கிறான், என்னென்ன அவன் எங்கள்கிட்ட அனுமதி பெற்றுக்கொள்றான் என்றதை முதலாவது கவனிக்கணும். அங்க போய் பார்த்தா நம்ம இந்த மொபைல நீயே பாவி என்று சொல்லி கொடுக்குற அளவுக்கு அனுமதி கொடுத்திருப்போம். நிறைய பேர் ஸ்டோருக்கு போய் பார்த்தா விளங்கும், அங்க எங்கேயுமே நமக்கு பாதுகாப்பு இல்லைன்றது விளங்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் எக்ஸஸ் கொடுத்திருப்போம். நாங்க எங்க இருக்கிறோம், எங்க போறோம் வர்றோம், நம்மட ஏடிஎம் டிரான்சாக்சன், நம்மட போட்டோ ஷேர் பண்ற நேரம் அந்த போட்டோக்கள், வீடியோக்கள், அதையும் தாண்டி நம்மட கேமராக்களை அவங்க பயன்படுத்துற வகையில, நம்மட ஆடியோவை அவங்க பயன்படுத்துகிற வகையில எல்லாம் கொடுத்திருப்போம், அனுமதி கொடுத்திருப்போம். அப்ப இது பாதுகாப்பு இல்ல. இங்கிருந்து நாங்க இந்த டச்சை போட வேண்டிய தேவை இருக்குது, இங்கிருந்து இந்த தெளிவூட்டலை வழங்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப இந்த பாஸ்வேர்ட் என்ற இந்த விஷயம், ரெண்டாவது ஆப்புகளை டவுன்லோட் பண்ற விஷயம். மூன்றாவது விடுகிறப்பில பேக்கப். இரவு 2 மணிக்கு எழுப்பி பார்த்தா விளங்கும் வாட்ஸ்அப் எங்க பேக்கப் ஆகுறேன்னு சொல்லி, அது கூகுள்ல போய் பேக்கப் ஆகுது. நிறைய பேருக்கு தெரிய எந்த மெயில்ல பேக்கப் ஆகுதுண்டு. ஏண்டா சிலர் ஒரு மெயில் போனை வாங்குற நேரம் திறந்திருப்பாங்க, பாஸ்வேர்ட் மறந்த உடனே புதிய ஒரு மெயில் எடுத்திருப்பாங்க. ஆனால் போன் பேக்கப்ல இருக்கும், பழைய மெயில் பாஸ்வேர்டு இருக்காது. ஆனா நம்மளோட தகவல் அங்கதான் போய் கொண்டிருக்கும். ஹெக் பண்ணினாலோ அல்லது அந்த மெயில திறந்தாலோ முழு தகவலும் அங்க இருக்கும். அப்ப அங்க போய் சேருது என்பதை விளங்கிக்கணும். அப்ப பேக்கப் ஆகுறது எங்க? இன்னும் சில போன்ல பேக்கப் ஆகும். போனை நம்ம கொடுத்தால் இன்னொருத்தருக்கு எடுக்கலாம் என்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அதே மாதிரி நாங்க இன்டர்நெட்ல என்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம் என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதுகள்ல நம்ம தெரியாம நடந்து கொள்றது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, அவரோட மனைவி இலங்கையில் இருக்கிறா, அவரு வெளிநாட்டுல இருக்கிறாரு. மனைவி கணவன் வர்ற நேரம் எந்த ஒளியும் மறைவும் இருக்கக்கூடாது தானே, பிரச்சனை இல்லை தானே, எங்களுக்குள்ள எதுவும் ஷேர் பண்ணலாம் தானே, அதுல என்ன பிரச்சனை இருக்குது? கணவன் மனைவி தானே, நாங்க எங்களோட அந்தரங்க போட்டோக்களை வீடியோக்கள் எல்லாம் ஷேர் பண்ணி கொள்றோம். அதுல என்ன பிரச்சனைக்கு? நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், வைஃப் இங்க இருக்கிறா, அதுல என்ன பிரச்சனைக்கிறேன்னு என்கிட்ட கேட்டார். பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஷேர் பண்ணி கொள்றதுல உறவு ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, தொழில்நுட்ப ரீதியாக பிரச்சனை இருக்குது. ரைட்? தொழில்நுட்பத்துக்கு தெரியாது நீங்க கணவன் மனைவி என்று. அந்த வீடியோவோ போட்டோவோ லீக் ஆவினா சுத்தி இருக்கிறார்களுக்கு கணவன் மனைவி என்று பார்க்க மாட்டாங்க. அதனால இந்த தொழில்நுட்ப ரீதியாக நீங்க செய்கிற இந்த கொடுக்கல் வாங்கல்கள், செட்டுகள், இதுகள் எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக வச்சிருக்கிறீங்க என்று கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறது நபர்ட மேல, ஆனால் தொழில்நுட்பத்திட மேலேயும் நம்பிக்கை அதனால வருது. ஆனா அந்த நம்பிக்கைக்குரிய விஷயமா அது இருக்காது சில நேரம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்ல வாட்ஸ்அப் பேக்கப் லீக் ஆகி பிறகு அது சுத்தி வந்த சம்பவம் எல்லாம் தெரியும். அது கணவன் மனைவியோட வீடியோ, போட்டோ, அவங்களோட சேட், அவங்களோட ஹிஸ்டரி, அது அல்லாத உறவுகள், அது வேற. நம்ம இந்த முறையான உறவுகள் இருந்து பேசினா கூட பிரச்சனை இருக்குது என்றதை நாங்க விளைவிக்கணும். ஏன்னா இந்த செக் செய்யற நேரமும் நம்ம யோசிக்கணும். எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் என்று ஒன்று இருக்குது. அது எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் அது எல்லா செட் பிளாட்ஃபார்ம்லயும் இருக்குது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நபருடையோ அல்லது ஏண்டையோ டிவைஸ் பாதுகாப்பு இல்லாட்டி
ஆப் end-to-end என்கிரிப்ஷனாக பாதுகாப்பாக இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. இப்ப இதுல வந்து ஸ்வான் என்னன்னா நம்ம நிறைய விஷயம் சொன்னாலும் எப்படி பாதுகாக்கிறதுன்றதுதான் முதலாவது இருக்கிற பிரச்சனை. இப்ப நான் வந்து வாட்ஸ்அப் வச்சிருக்கேன். இப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவூட்டல் இருக்கிறதால தெரியும். இப்ப சில பேருக்கு வந்து அது அடிப்படையே தெரியலையே. தெரியும். அப்ப அதுக்கான தெளிவூட்டல என்ன செய்யலாம்? ஒரு இணையத்தை பாதுகாப்பா வச்சிருக்கோம். நீங்க சொல்றீங்க வாட்ஸ்அப்ப பாதுகாப்பு. வாட்ஸ்அப் நான் சொல்லல, பொதுவா இந்த பாதுகாப்பு நம்ம எல்லாம் சொல்றோம், நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதுக்கான தீர்வு இதை நீங்க இப்படிதான் கையாளணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு தானே, அது என்ன? அப்படி நிறைய சொல்லலாம். ரைட், நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி, அதாவது முதல்ல நல்ல ஒரு பாஸ்வேர்ட் போடணும். ரெண்டாவது, சில பிளாட்ஃபார்ம்கள்ல நாங்க பின் நம்பர் அல்லது பாஸ்வேர்ட், யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த மாதிரியே பயன்படுத்தும். இந்த மாதிரியான இடங்களை 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கொள்ளணும். இப்ப 2 ஸ்டெப்பும் இல்ல, இப்ப மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்துடுச்சு. ரைட், அந்த மாதிரியான முறைகள் இருக்குது. ரைட், அதை செய்முறையில தான் நம்ம சொல்ல வேண்டி வரும். பட் இப்போதைக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அல்லது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செய்து கொள்ளணும். மூன்றாவது வந்து நாங்க பாதுகாப்பு அற்ற செயலிகளை டவுன்லோட் பண்றதை தவிர்த்து கொள்ளணும். பாதுகாப்பற்ற சில நேரங்களை நாங்க டவுன்லோட் பண்ற நேரமே வரும், திஸ் app is harmful for your device வரும். அதை பார்த்து கொண்டு நம்ம என்ன ஓகே பண்றோம். அப்படி செய்யக்கூடாது. நான்காவது, ஒரு போட்டோ எடுக்கிறதாக இருந்தாலும் கூட அதுக்குரிய வரையறைகள் இருக்குது. இதை தாண்டினோம் என்றால் எனக்கோ என்ன சுத்தி இருக்கிறவர்களோ பிரச்சனை வருமாக இருந்தால் அப்படியான போட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்காம இருக்கிறது முக்கியமானது. பாதுகாப்பு எல்லாத்தையும் விட அது முக்கியமானது. அடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்து உங்களோட டிவைஸ நீங்க பாவிக்கிற நேரம் இன்னொருவருடைய கைக்கு போகாம பார்த்து கொள்றது மிக முக்கியமானது. இங்கிருந்துதான் மத்தெல்லாம் லீக் ஆகிறது. ரைட், அடுத்து மிக முக்கியம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் இணையத்து சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எடுத்துக்கோங்க. நாங்க சொல்லுவோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம், அல்ல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகுதான் அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்தது மிக முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த செட்டிங்களை நம்ம போட்டுக்கொள்ளும். இப்ப வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டா பாஸ் கீ போடலாம், ஸ்பேம் பிளாக்கர் போடலாம், அந்த வசதி வந்துருச்சு. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போடலாம். பிறகு உங்களோட வாட்ஸ்அப் பேக்கப் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு இருக்குது. யாரு பார்க்கலாம் யாரு பார்க்க கூடாது என்கிற பப்ளிக், பிரைவேட், எக்ஸெப்ஷனல் என்றெல்லாம் மோட் இருக்குது. அதுகளை நம்ம போட்டுக்கொள்றது. இது எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்குது. அதுகளை நம்ம போட்டுக்கொள்றது. ரைட், பிறகு நாங்க எங்களோட டிவைஸ எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுப்போம். எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரம் நிறைய பிரச்சனைகள் வர, பிள்ளை ஒன்றை கிளிக் பண்ணதால பிரச்சனை வந்து போன்ல அவ்வளவு போட்டோக்களும் போன சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு அப்படி போன சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரம் நாங்க என்ன வகையில பாதுகாப்பாக கொடுக்கணும் என்று ஒன்று இருக்குது. இப்ப பாருங்க, மிக முக்கியமா பிள்ளைகளை அளவிடுறல்ல, அளமுந்திய போனை கையில கொடுத்துற. பிள்ளைகளுக்கு ஏதாவது யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே போனை தூக்கி கையில கொடுக்கறது. அப்ப நம்மட போன் பாதுகாப்பா இருக்குது அதொன்னு யோசிக்கிறல்ல, பிள்ளைட்டு வந்து வர பிரச்சனையில இருந்து இப்போதைக்கான தீர்வு என்று சொல்லி போனை தூக்கி கொடுக்கறது. அப்ப பிள்ளைகளோட கையில கொடுக்கிற நேரம் என்னென்ன வகையான ஏரியாவுக்கு மட்டும் பிள்ளைகள் போகலாம் என்பதை நம்ம வர எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்டா, குறிப்பாக சொல்றதாக இருந்தால் சின்ன பிள்ளையாக இருந்தால் கிட்ஸ் யூடியூப் தான் அந்த பிள்ளை பார்க்கணும். அதுக்குரிய எக்ஸஸ் மட்டும்தான் பிள்ளைக்கு இருக்கும், வேற எங்கேயும் போகாது என்பதை நம்ம உறுதி செய்து கொள்ளணும். அல்லது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை இந்த குறைஞ்சது பேரண்டல் கண்ட்ரோல் ஆப் கொண்டையாவது போட்டு அல்லது அந்த செட்டிங்கையாவது நம்ம போட்டு தான் கொடுக்கணும். இப்ப இன்ஸ்டாகிராம்ல கூட ஃபேமிலி சென்டர் வந்திருக்கு. இந்த பாதுகாப்பு என்று வருகிற நேரம் முதலாவது எல்லாத்தையும் நான் சுருக்கமாக சொல்றேன். முதலாவது போன்ல என்ன இருக்குது, அது எவ்வளவு பாதுகாப்பானது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, என்ன செட்டிங்களை நம்ம செஞ்சு கொள்ளணும் என்றதை தெரிஞ்சுட்டு போனை கைக்கெடுங்க என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு கூடுதலான பிரச்சனைகள் இருக்குது என்றதை நான் சுருக்கமா சொல்றேன். செட்டிங்கள் என்று நாங்க நிறைய சொல்லிட்டு போகலாம். அவைகளை நான் ஒவ்வொன்றா சொல்ற நேரங்கள்ல அதிக நேரம் எடுக்கும். குறிப்பாக சொல்றேன், முதலாவது உங்களோட கருவிகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, உங்களோட நெட்வொர்க்குகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வைஃபையாக இருக்கலும், ஹாட்ஸ்பாட்டாக இருக்கலும், உங்களோட ப்ளூடூத்தாக இருக்கலும், இந்த நெட்வொர்க் சார்ந்த விஷயங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. மூன்றாவது, இன்டர்நெட்ல எப்படி நடந்து கொள்ளணும், என்ன தகவல்கள் போகாம பார்த்து கொள்ளணும் என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நாங்க சொல்லுவோம் டிஜிட்டல் அட்ரிபியூட்ஸ். எங்களோட தனிப்பட்ட தகவல்கள் டிஜிட்டல்ல அது சேவ் ஆகும். டிஜிட்டல் அட்ரிபியூட்ஸ்
இந்த மாதிரியான பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஓவர் ஷேர் ஆகாம மிகையாக வெளியில போகாம பார்த்துக்கொள்ளணும் என்றது ஒரு விஷயம். அடுத்தது நாங்க இன்டர்நெட்ல செய்யற நடவடிக்கைகள் இதுவும் சேவ் ஆகுது. நான் சொல்ல டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட், நாங்க என்ன செய்யறோம், என்னத்தை சர்ச் பண்றோம். நிறைய பேர் சர்ச் பண்ணி போட்டு அழிச்சாலும் அங்க சர்ச் பண்ணினது அங்க ரெக்கார்ட் ஆகுது. அப்ப சர்ச் பண்ற நேரங்கள்ல சர்ச் ஆகுது, நீங்க லைக் போடுறது சேவ் ஆகுது, கமெண்ட் பண்றது சேவ் ஆகுது, நீங்க போடுற மெசேஜ் சேவ் ஆகுது. அதாவது டிஜிட்டலி ஒன்று வந்தால் அது பெர்மனன்ட் என்றதை விளங்கிக்கோங்க. ஒன்று டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வந்தாலே அது பெர்மனன்ட் என்றதை வச்சுக்கோங்க. அது முழுமையாக டிலீட் ஆகிறது என்ற அந்த விகிதம் குறைவு, மல்டிபிள் ஆகிறது, பெருக்கல் விருத்தியில் அதிகரிச்சு கொண்டு போறதுதான் கூடுதல் என்றதால உங்களோட தகவல்கள் ஷேர் ஆகாம பார்த்து கொள்றது மிக முக்கியமான ஒன்று. நிச்சயமா இன்னும் பல கேள்விகள் இருக்கு, ஆனா நேரம் போதாது. இன்னொரு நிகழ்ச்சியில இது மாதிரியான ஒரு கலந்துரையாடலோடு சந்திக்கலாம். அதுவரை இங்க வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றிகள் டான் குடும்பம் சார்பா. அதே மாதிரி இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்ட திவாகர், சுதர்சினி, அதே மாதிரி சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு கொஃபி பிரமுகர்ல இன்னொரு ஆளுமையோடு சந்திக்கும் விடைபெறும் நான். நன்றி, வணக்கம்.